வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நிறைய நாள் வீடியோ போட முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லை, சரியான மொபைல் இல்லை. என்னுடைய மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற மொபைல் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். அதுவும் இல்லாமல் மொபைல் வந்து பக்கத்தில் நிறைய ஹீட் ஆகுது. அதனாலே வீடியோ பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசே வரதில்லை. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹுப்ளியிலேருந்து பீஜாப்பூர் வரக்கூடிய வழி. நாம் நைட்டு ரோடு ஏற்றிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பணும். அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த நட சிங்கிளாக டியூட்டி செஞ்சிட்ருக்கேன். கூட யாரும் ஆள் கிடைக்காததுனால நம்ம தனியாக தான் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம இப்போ ஹுப்ளி பக்கமாக லோடு ஏற்றணும். நம்ம மகாராஷ்டிரா நாக்பூர் தான் போக போகிறோம். நம்ம இன்னும் விஜய்பூர், அதாவது பீஜாப்பூர், இன்னொரு 45 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. 45 கிலோமீட்டருக்கு தான் வரும். வாங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து போகிற வழியையும் பார்த்துக்கிட்டே போகலாம், என்ன நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம பீஜாப்பூர் வந்துட்டோம். டைம் சரியாக 7 மணி ஆகிடுச்சு. காலையில் 7 மணி. நம்ம பீஜாப்பூரில் இந்த நம்ம டோல்கேட் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த டோல்கேட் கிட்ட தாண்டி ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலில் வந்து சேரக்கூடிய இடம் தான் இது. ஹுப்ளியிலேருந்து வரக்கூடிய ரோடு. அதுதான் முன்னாடி உங்களுக்கு தெரியுற சிக்னலு. அப்படியே நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ நம்ம நேராக போயிட்டு டீசல் அடிக்கணும். எங்கே டீசல் அடிக்கணும்னு பார்த்தோம்னா, நம்ம ஜல்கி கர்நாடகா ஆர்டி ஆஃபீஸை தாண்டி ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க், அதில் தான் நம்ம ரெகுலராக டீசல் அடிக்கக்கூடியது. இந்த கட்டிங் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம தமிழோட வண்டி ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள், அது இந்த பக்கம் தான் வரப்போகுது. இதுதான் நம்ம லெஃப்ட்டு திரும்பணும். அப்படியே நம்ம ஜல்கி ஆர்டி ஆஃபீஸ் தாண்டி வந்து அப்படியே கிரீஸ் அடிக்க நிறுத்திடுவோம். கிரீஸ் அடித்து முடிஞ்சு அப்படியே காற்று கொஞ்சம் டயரில் செக் பண்ணணும். ஏன்னா ஹவுசிங்கில் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹவுசிங்லேயும் லெஃப்ட் ஆக்சல்லையும் அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த 2 டயர்லேயும் தான் அங்கே காற்று கம்மியாக இருக்குது. காற்று கம்மியாக தான் அங்கே இருக்குது. 150 to 40 வைப்போம். ஒரு 20 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 120 சொச்சம் தான் இருக்குது. 20 தான் இருக்குது கணக்குக்கு. இன்னொரு 20லேருந்து 30 பாயிண்ட் வரலையும் வைக்கலாம். நம்ம இந்த டயருக்கு சரியாக 150 வரலையும் வைக்கலாம். அதுக்கு இந்த டயரை விட அந்த டயர் ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக தான் வைக்கணும். காற்று ஒரு 20 பாயிண்ட் வைக்கணும். இது அப்படியே செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி அந்த பங்கு தெரியுது பார்த்தீங்களா, ஜியோ, அதில் போய் டீசல் அடிக்கணும். டீசல் இன்னும் டேங்க் ஃபுல் பண்ணணும். டீசல் இல்லை. வாங்க அப்படியே போக போக பார்த்துட்டு போகலாம். கிரீஸெல்லாம் அடித்து முடிஞ்சு, கிரீஸ் வேலைலாம் முடிஞ்சிச்சு. காற்று பிடிச்சிட்டு டீசல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்து சோலாப்பூர் பார்டர் தாங்க நம்ம போக போகிறோம். டீசல் அடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு டீசல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ரேட்டு 89.29 காசுகள், 89 ரூபா இன்றைக்கி ரேட்டு. டீசல் அடிச்சிட்ருக்கோம் நம்ம இப்போது. நம்ம வண்டி பார்த்தோன்னா தமிழ்நாடு வண்டி கரெக்டாக டீசல் அடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 அடி கூட முன்னாடி போல் ஏதோ பிரேக் டவுனு. காலையில் 6 மணிலேருந்து நிற்கிறாங்களாம். மெக்கானிக் வந்து சரி பண்ணிகிட்ருக்கிறாரு. மக்களே, இப்போ நம்ம துல்ஜாப்பூரை தாண்டி போயிட்டுருக்கோம். லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்ககிட்ட தூக்கிட்டு நிப்பாட்டி அப்படியே நம்ம கம்பெனி வண்டி வந்துச்சு. அவங்க நம்மளை வந்து எழுப்புனாங்க. அப்படியே நம்மளும் அந்த வண்டியும் அப்படியே ஒன்றா பயணிச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி வருது அந்த வண்டி. முன்னாடி போயிட்டுருக்கேன். நல்லா டீ கடையாக பார்த்து ஒரு டீயை சாப்பிட்டு கிளப்பி போட வேண்டியது தான். மணி இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. சரியாக 2:15 நிப்பாட்டேன். 2:15 நிப்பாட்டி அவ்வளோ நேரம் தூங்கினேன். தூங்கி 3:30 மணிக்கு எடுத்துட்டேன். வந்து எழுப்பி விட்டாங்க. எழுந்து வண்டி எடுத்தாச்சு. வாங்க, நம்மளால் முடிவுறள்ளி ஓட்டி எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். ஆமாம், இந்த ரோடு முழுசாகவே சிமெண்ட் ரோடு தான் மக்களே. நம்ம நாக்பூர் போகிற வழியிலும் பூராமே சிமெண்ட் ரோடு தான். நம்ம நாக்பூரை தாண்டி போகணும்.
சரி வாங்க, அப்படியே போக போக ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். நம்ம லாத்தூர் வந்தோம். நம்ம நாக்பூர் இன்னும் 368 கிலோமீட்டர் இருக்குது. லாத்தூர் ரவுண்டானாவில் ரைட்டில் திரும்பி போயிட்டுருக்கோம். அத்தனை ஒரே ரவுண்டானா தான் வரும். அதை ரைட் எடுத்தோம்னா நேராக ஒரே ரோடு நான்காடு வழி. பயங்கரமான காற்று ஆரம்பிச்சிருச்சு. அந்த முன்னாடி பாருங்கள், வானமே அப்படியே சும்மா அப்படியே கருப்பாயிடுச்சு. மழை பயங்கரமாக வர மாதிரி. ஆனால் காற்று ரொம்ப காற்று அடிக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மண் பூரா புழுதி கிளம்பிட்டு இந்த பக்கம் இருக்கிற இதுவே கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. பூரா புழுதியாக மாறிடுச்சு. பயங்கரமான காற்று. நம்ம அப்படி நாந்தேடு பக்கமாக வந்துட்டோம். நாந்தேடு எத்தனை கிலோமீட்டரு? 34 கிலோமீட்ரு. வர வழியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மழை. மலையில் டயர் வேறு ஒன்று பஞ்சர் ஆகிடுச்சு. அப்புறமா கலட்டி ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜோடி ஆகலை. முன்னாடி போது பாருங்கள், நம்ம வண்டி தான், நம்ம கம்பெனி வண்டி தான். அந்த வண்டியில் இருக்கிற ஸ்டெப்னியும் என்கிட்ட இருக்கிற ஸ்டெப்னியும் ஜோடி ஆச்சு. அப்புறமா அது ரெண்டுமே ஒரு செட்டு மாட்டிக்கிட்டு பஞ்சரான டயர் என் வண்டிலையும் நல்லா இருக்கிற டயர் அந்த வண்டிலையும் மாட்டிக்கிட்டு அப்படியே கிளப்பிட்டோம். இந்த பக்கம் மழை எதுவும் இல்லை. ஆனால் நான் என் வண்டி பஞ்சரான இடத்துல பயங்கர மழை. பூராமே கை கால் பூரா சேர் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே கிளம்பி அப்படியே வந்துட்டுருக்கோம். அப்படியே நம்ம டைம் இப்போ 9:15 ஆகுது. நம்ம அண்ணன் வண்டியில் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, சாப்பாடு சமைச்சிருக்காங்க. அவர் 9:30 மணிக்கு நிப்பாட்டி சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. ஏன்னா நிறுத்தினாங்கன்னா சாப்பிட்டு நம்ம டியூட்டியை கண்டினியூ தான் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டோம்னா, நம்ம தனியாளாக இருக்கிறோம். அண்ணன் வண்டியில் 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட ஆள் இல்லாதவங்க நம்ம ஒரு ஆள் ஓட்டி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. தூக்கம் வர வண்டி ஓடணும். தூக்கம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிப்பாட்டி சேஃபாக நிப்பாட்டி படுத்து தூக்க வேண்டியதான். தூக்கம் வர வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சு நம்ம வண்டி அங்கே நிற்கிது. நம்ம வண்டி இது நாந்தேடுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். டைம் இப்போ சரியாக 9:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே நம்ம இப்போ கிளம்பி நாந்தேடு வழியாக தான் போக போகிறோம். நாந்தேடில் கொஞ்சம் ரோடு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூரா சிமெண்ட் ரோடு தான். பார்க்கலாம். அண்ணன் வந்து 3 மணி வரையும் ஓட்டுப்பா, ஒரு 2 மணி நேரம் ஓட்டி தர வச்சுருந்தா. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டி தர அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தான் சாப்பிட்ருக்கோம். எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுதுங்கிறது பார்க்கலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. சரியா அங்கே ஒரு போலீஸ்காரன் ஜீப் வச்சு நின்றுட்டு இருந்தான். நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவன் டார்ச் எதுவும் அடிக்கலை. சரி நாங்கள் வந்துட்டோம். அப்புறமா தாண்டி வந்து இந்த காட்டில் மேடு ஏறிட்டு இருக்கோம். மேடு ஏறணும் வந்து நேராக குறுக்காவே நிப்பாட்டிட்டான். என்ன ஏதுன்னு கேட்டோம்னா, போலீஸ் ஜீப்பு 2 பேர் இறங்கினாங்க. என்ன ஏதுன்னு கேட்டோம்னா, ஏன் நிப்பாட்டாமல் வந்தீங்க அப்படின்னா, நீ எங்கே நிப்பாட்டினேன், நான் ஏன் நிப்பாட்டாம வர போகிறேன், நீ நிப்பாட்டவே இல்லையா அப்படின்னா, ஏன் உங்களுக்கு தெரியாதா, செக் போஸ்ட் அது, கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா கார்டுன்னா, மந்த்லி கார்டு எவ்வளோன்னு கேட்டால் 300 ரூபா சொன்னாங்க. அப்புறமா நம்ம இப்போ தான் வாங்கிட்டு 2 வண்டியும் கிளம்புறோம். 300 ரூபா கார்டு இது பாருங்கள். இந்த கார்டு தான் எழுதி கொடுத்தான். இவ்வளோ நேரத்துக்கு நைட் 2 மணிக்கு தொடர்ந்து வந்து பிடிச்சி 300 ரூபா வசூல் பண்ணிட்டு போகலாம். என்னத்த சொல்ல மக்களே. நாம் இப்போ வரதா அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கிறோம். நாக்பூருக்கு முன்னாடி நம்ம வரதாவை தாண்டி புட்டிபுரி அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம இந்த ரோட்லேருந்து இறங்குவோம். இந்த ரோட்லேருந்து இறங்கி நம்ம மறுபடியும் ஜபல்பூரில் ஏறி போகணும். நம்ம போகிற இடத்துக்கு ஜபல்பூர் ரோட்டில், அதாவது நாக்பூர் அவுட்ரு பை பஸ்ஸில் ஒரு 15 கிலோமீட்டருக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம வேறு ரோடு பிடிக்கணும். டைம் ஒரு 7 மணி ஆகுது. இப்போது நாம் எப்படி இறங்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு மத்தியானம் ஆகிடும்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்க்கலாம். அப்படியே நம்ம புட்டிபூரிலேருந்து நாக்பூர் ரோடு திரும்பிட்டோம்.
பாருங்க, நம்ம டெல்லி, ராய்ப்பூர், சியோனி அந்த வழியில் போயிட்டுருக்கோம். ஆனால் இது வந்து நாக்பூர் சிட்டிக்குள்ளே ஊருக்கு போகிற வழி தான். நாம் இந்த ரோட்டில் போயிட்டு நம்ம மறுபடியும் ஒரு ரிங் ரோடு ஏறணும். அதுதான் பழைய ரிங் ரோடு, அமராவதி ரோடு. அந்த ரோடுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். கூட்டிப்பூரி ஊரை தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம இப்போது 8 மணி ஆகிடுச்சுங்க. இன்னும் அந்த டயர் வேறு பஞ்சர் ஒட்டணும். கரெக்டான இடத்த பார்த்து தான் நீ இப்போ நிறுத்தி நல்லா பஞ்சர் போடுற ஆளுகிட்ட தான் கொடுத்து மாற்றணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் டியூப்லெஸ் டயரு. அது வந்து அனுபவம் உள்ளவங்கக்கிட்ட தான் மாட்ட முடியும். சும்மா மாட்டினா சரியாக ஃபிட் பண்ண மாட்டாங்க. காளான் மஷ்ரூம் பஞ்சர் தான் போடணும். பார்க்கலாம் வாங்க, யார் இருக்கா எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பஞ்சர் போட்டுக்கிட்டு அந்த வண்டி ஸ்டெப்பையும் நம்ம கழட்டி கொடுக்கணும். எமர்ஜென்சிக்கு ஓட்டிகிட்டு வந்தோம், விடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய டயர் சரி செய்கிறதுக்கு தான் நாம் இப்போ பார்க்கணும். எங்கே கடை இருக்குன்னு தெரியல, அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நாம் இந்த பிரிட்ஜ் தாங்க நம்ம மேலே போகணும். அப்போது அப்படியே இந்த பிரிட்ஜு தாண்டி லெஃப்ட் யூட்டன் பிடிச்சி பாலத்துக்கு மேலே ஏறணும். நம்ம இந்த பண்டாரா ரோட்டில் தான் போகணும். நம்ம இறங்கக்கூடிய பாயிண்ட் அங்கே தான் இருக்கிறது. Disconnected. Paired. இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோங்க. பயங்கரமான காற்று, மழை அடிக்கிற மாதிரி இருக்குது. காற்று வலுவாக தான் அடிச்சிட்ருக்கு. நம்ம ஒரு 4 முட்டை வாங்கிட்டு போய் நைட்டுக்கு சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கிட்டு போகிறதுக்காண்டி வந்தேன். பயங்கரமான காற்று. இங்கே பாருங்கள், மேகங்கள்லாம் கருமேகம் சூழ்ந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க, புறாமே மண் புழுதி கிளப்பிடுச்சு. மரைக்கிளைகள்லாம் எப்படி ஆடுது பாருங்கள். பயங்கரமான காற்று. மழை பயங்கரமாக வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே 1-2 தூரிட்டு தான் இருக்குது. கண்ணு திறந்த ரோட்டில் நடக்க முடியல. ஐயோ கடவுளே, அந்த கண்ணில் பூரா மண்ணே ரொப்புதுங்க. வந்து பயங்கரமான காற்று. என்ன நடக்குதுன்னு தெரியல. லோடு இறக்கிறதுக்கு நம்ம வந்தாச்சு. வண்டி இது அந்த குடன் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிது நம்ம வண்டி. நாளைக்கு தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், செம்ம காற்று அடிக்குதுங்க. பயங்கரமான காற்று. இப்போ நம்மளுக்கு நாளைக்கு தான் லோடு இறக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வண்டி வந்து ஏற்கனவே இங்கே லோடு இறக்கிட்டு சிட்டிலேருந்து வெளியே வருது. அந்த வண்டிக்கார டிரைவர்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு காய் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க, எங்கள் காய் கிடையாது, ஒரு 1/2 கிலோ தக்காளி, ஒரு ஏதாவது வெஜிடபிள் ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லியிருந்தோம். வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டியதான் காலையில் சமைச்சிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம சும்மா பாஸ்தா மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இடிக்குதே. சரி வாங்க, என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம். செம்ம காற்றடிக்குதுங்க.